12th மேக்ஸில் லெசன் 5 உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இந்த எக்ஸசைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஷுவராக வந்து பப்ளிக்லேயும் கேட்பாங்க, குவார்ட்டர்லி ஆஃப்லி எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் 5.2ல் ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் கொடுத்து இதுக்கு என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா வெர்டிசஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். அதாவது முனைகள், குவியம், இயக்குவரையின் சமன்பாடு, செவ்வகத்தின் நீளம், இந்த 4மே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள் 2 வேரியபிள் இருக்குது, எக்ஸு ஒய்னு. ஒரு வேரியபிளோட பவர் வந்து 2, ஒரு வேரியபிளோட பவர் வந்து 1. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் பவர் வந்து 2 இருக்குது, இன்னொன்று வந்து பவர் வந்து 1 இருக்குது அப்படின்னா அது வந்து பேரபோலா, அதாவது பரவளையம். ஸோ பரவளையம் அப்படிங்கிற பொழுது இதில் எது ஹையஸ்ட் பவர் இருக்கோ அந்த வேரியபிளை இந்த பக்கம் வச்சுக்கோங்க, ரிமைனிங் உள்ளது அங்கே கொண்டு போயிருங்க. ஸோ இதில் வந்து எக்ஸுக்கு தான் பவரில் 2 இருக்குது, அதனால் இந்த எக்ஸ் வர டேமை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டே எங்களுக்கு கொண்டு போயிருங்க. கொண்டு போகும்போது மைனஸ் 8y மைனஸ் 17. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பாதி எழுதுவோம், அதாவது எக்ஸ் பவர் 2னா அதில் பாதி வந்து எக்ஸு, அடுத்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 2ல் பாதி வந்து 1 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க, பக்கத்தில் மைனஸ் போட்டுக்கோங்க. இதான் வந்து ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ எப்படி வந்தாலும் சரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறோம், எக்ஸ் பவர் 2ல் பாதி வந்து எக்ஸு, இந்த மைனஸ் அப்படியே போட்டிருக்கோம். 2ல் பாதி வந்து 1. அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் போட்டு இது பக்கத்தில் என்ன எழுதணும்னா நம்ம இங்கே என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதை ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதணும். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 தான் வரும். ஈக்குவல் டு இது அப்படியே எழுதிக்கோங்க, மைனஸ் 8y மைனஸ் 17. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸ் 1 உங்களுக்கு கொண்டு போயிருங்க, ஈக்குவல் டு மைனஸ் 8y மைனஸ் 17 ப்ளஸ் 1. இப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 8y, இது மைனஸ் பண்ணால் மைனஸ் 16. இப்போ நெக்ஸ்ட் டேர்மில் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டுலேயுமே காமனாக மைனஸ் 8 காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா இங்கே என்ன இருக்கும், ஒய் இருக்கும், மைனஸ் நம்ம காமனாக எடுத்தனால இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் இங்கே 2 16, அப்போ 2 8 16, ஒய் ப்ளஸ் 2. இப்போ இதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த பேரபோலா பரவளையத்துக்குள்ள சமன்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இருக்கும் பார்த்தீங்களா, எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. அப்போ அதை எழுதுகிறோம். It is in the form of x minus h whole square is equal to minus 4a into y minus k. என்னது h இந்த இருக்கா, மைனஸ்க்கு பதில் இங்கே மைனஸ் இருக்குது, ஹச்சுக்கு பதில் இங்கே இருக்குது 1 இருக்குது. அப்போ therefore h is equal to 1. அடுத்து பாருங்கள், இங்கே மைனஸ்க்கு பதில் இங்கே ப்ளஸ் இருக்குது, கேக்கு பதில் 2 இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் k is equal to minus 2. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, மைனஸுக்கு மைனஸ் பிரச்சனை இல்லை, 4aக்கு பதில் இங்கே 8 இருக்குது. அப்போ 4a ஈக்குவல் டு 8னா a is equal to 2. இப்போ h k a இந்த 3 கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் த்ரூ ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த 4 தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெர்டிசஸ் முனைகள். ஸோ வெர்டிசஸ் என்னது, h k. ஹச் நம்ம கண்டுபிடிச்சோங்க, ஹச்சுங்கிறது 1, கேங்கிறது -2, அப்போ 1 -2. ரெண்டாவது ஃபோக்கஸ் குவியம். ஃபோக்கஸுக்கு ஃபார்முலா என்னது, ஹச் -a ப்ளஸ் கே. இப்போ ஹச்சுங்கிறது 1, -a, ஏங்கிறது 2, அப்போ -2 ப்ளஸ் கேங்கிறது -2. அப்போ என்ன வருங்க, 1 -2 -2 -4. அதுக்கடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், அதாவது இயக்குவரையின் சமன்பாடு. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, y is equal to k plus a. அப்போ y is equal to k. ஸோ கேங்கிறது என்னது, -2, ஏங்கிறது அது வந்து +2. இப்போ -2 +2, y is equal to 0. அதுக்கடுத்து என்னது, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், செவ்வகத்தின் நீளம் கேட்டுக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா, 4a. இப்போ 4a ஏங்கிறது என்னது, இங்கே 2, இப்போ 4 2 இருக்கணும்னா 8. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இந்த 4 ஃபார்முலா மட்டும் 4 ஃபார்ம் படிச்சுக்கோங்க. எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான். எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. இந்த ஃபார்மெட்டில் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தில் 5th கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, y² - 4y - 8x + 12 = 0. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேரியபிள் இருக்குது. ஒரு வேரியபிள் பவர் 2, ஒரு வேரியபிள் பவர் 1. ஸோ இப்படி வந்தாவே அது வந்து பேரபோலா, அதாவது பரவளையம். இப்போ இதில் பார்த்துக்கோங்க, எதுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்கோ அதை இந்த பக்கம் வச்சுக்கணும். அப்போ ஒய்க்கு தான் பவர் அதிகமாக இருக்குது. அப்போ ஒய்ங்கிறதுக்குள்ள இந்த பக்கம் வச்சுக்கோங்க. y² - 4y = இது ரெண்டே அங்கே கொண்டு போயிருங்க, +8x - 12. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒய் இதில் வந்து பாதி எழுதுகிறோம். இதில் பாதினா இந்த ஒய் வரும். அடுத்து மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 4ல் பாதி 2 போட்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டு பக்கத்தில் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதை அப்படியே இங்கே ஸ்கொயர் பண்ணி எழுதணும். 2 போட்டுக்கோமா, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 = இந்த பக்கம் 8x - 12. அப்போ y - 2 ஹோல் ஸ்கொயர் = 8x - 12. இந்த 4 அங்கே போச்சுன்னா +4. இப்போ y - 2 ஹோல் ஸ்கொயர் = 8x, 12 4 மைனஸ் பண்ணிட்டா -8. இப்போ y - 2 ஹோல் ஸ்கொயர் = ரெண்டுலேயுமே 8 இருக்குது. அந்த 8 காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்து இங்கே x இருக்கும், மைனஸ் இங்கே 1 இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. ஸோ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, இந்த இருக்குது, இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, அதை எழுதிக்க போகிறோம். அப்போ இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் y - k whole square = 4a × x - h. இப்போ எல்லாம் இருக்குது, மைனஸுக்கு மைனஸ், கேக்கு பதிலாக இங்கே 2 இருக்குது. இப்போ therefore k = 2. அடுத்து இங்கே மைனஸுக்கு மைனஸ் தான் இருக்குது, ஹச்சுக்கு பதிலாக 1 இருக்குது. இப்போ h = 1. அடுத்து இங்கே 4aக்கு பதிலாக 8 இருக்குது. இப்போ 4a = 8. அப்போ a = 2. நமக்கு தேவையான எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வெர்டிசஸ்னால் முனைகள். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, h, k. நம்ம வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஹச்சுங்கிறது 1, கேங்கிறது 2. அப்போ 1, 2. அதுக்கடுத்து ஃபோக்கஸ், குவியம். ஃபோக்கஸ்க்கு என்ன ஃபார்முலா, h + a, k. நல்லா பார்த்துக்கோங்க, ஹச்சுங்கிறது 1, ஏங்கிறது 2. அப்போ 1 + 2, k. k வந்து 2. அப்போ 1 + 2 3, 2. அதுக்கடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இயக்கு வரையின் சமன்பாடு. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா, x = h - a. அப்போ x = h - a. ஹச்சுங்கிறது என்னது, 1, ஏங்கிறது 2. அப்போ 1 - 2 = -1. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், செவ்வகத்தின் நீளம். என்ன ஃபார்முலா, 4a. நமக்கு ஏங்கிறது 2. அப்போ 4 2 பெருக்கணும்னா நமக்கு வந்து 8. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு.